நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்பச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஹீரோயின் பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய பயோகிராஃபி வேணும் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். சோ அதே மாதிரி அடுத்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல் தொடங்கி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லா சீரியலும் ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் தான் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ஹீரோயினா வலம் வரவங்க தான் பார்வதி கேரக்டர் பண்ற ஸ்ரீதா. இவங்களுடைய ஃபுல் நேம் ஸ்ரீதா சிவாதாஸ். இந்த சீரியலோட ப்ரோமோல வரும்போது இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்க பார்த்தாங்கன்னு சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் சந்தானம் அவர்களுடைய தில்லுக்கு துட்டு 2 படத்துல இவங்க ஒரு முக்கியமான ஹீரோயின் ரோல் பண்ணிருப்பாங்க. அட ஆமாப்பா, இவங்க அந்த படத்துல நடிச்சாங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தமிழ் நல்லாவே பேசுவாங்க. ஆனா இவங்க ஒரு பக்கா மலையாளிங்க. ஏப்ரல் 14, 1991 அலுவா கேரளால பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயசு 33. ஆனா இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கசப்பான சம்பவம் ஒண்ணு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இவங்களுக்கு மீடியாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனால இவங்க படிச்சு முடிச்ச கையோட ஆங்கரிங்க்கு தேடி இருக்காங்க. ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணி ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆகி ஆங்கராவும் ஆயிருக்காங்க. ஸ்ரீ சங்கரா காலேஜ்ல இவங்க மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா சிவாதாஸ், இவர் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசரா இருந்திருக்காரு. இவங்களுடைய அம்மா ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க. இவங்களுடைய தம்பி அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இவங்க கைராலி அப்படின்ற ஒரு டிவி சேனல்ல டியூ ட்ராப்ஸ் அப்படின்ற ஒரு ஷோவை ஆங்கர் பண்ணிருக்காங்க. இவங்க இங்க ஆங்கரிங் பண்ணிட்டே இருக்கும் போது சைட்ல மாடலிங்கும் பண்ணிருக்காங்க. குறிப்பா நிறைய ஆட் ஷூட்லாம் கூட பண்ணிருக்காங்களாம். அப்படி இவங்க ஆட்ல நடிக்கிறத பார்த்த ஒரு டைரக்டர் மாமா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போமா அப்படின்ட்டு மலையாளத்துல கூப்பிட இவங்களும் நான் நடிக்கலாம் மாட்டேன், எனக்கு ஆக்டிங்கே வேண்டாம் அப்படிலாம் கூட சொன்னாங்களாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆக்டிங் பண்றது எனக்கு பிடிக்காது, யதார்த்தமா இருக்கணும் எல்லாமே. ஏன்னா நம்மளுடைய நாட்டுல பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும்ல, அத அப்படியே கேமரா முன்னாடி காட்டினா மட்டும் போதும், என்ன நடிக்கலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் டைமா இவங்க ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோயினா அறிமுகமான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா 2012 மலையாளத்துல வெளியான ஆர்டினரி. இந்த படத்துல தான் இவங்க அறிமுகமாயிருக்காங்க ஒரு நடிகையா. அதை தொடர்ந்து 10:30 ஐம் லோக்கல் கால் அப்படின்ற படத்துல நிம்மி அப்படின்ற ரோல் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதே ஆர்டினரி டீமுக்காக இன்னொரு படத்துல இவங்க ஒரு கெஸ்ட் ரோலும் பண்ணிருப்பாங்க. இப்படி மலையாளத்திலேயே இவங்க நடிச்சுட்டே இருக்கும்போது அங்க டாப் லெவல்ல ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க. ஒரே நேரத்துல ஒரு 5-6 பிலிம் முடிச்சிருக்காங்க. அப்படி முடிக்கும் போது இவங்களுடைய காதல் கணவரான தீபக் நம்பியார் அவர்களை திருமணம் பண்றாங்க எல்லாரோடைய சம்மதத்தோட. ஆமாங்க, தீபக் நம்பியார் அவர்கள் ஒரு சிங்கர், விஜே, ஆர்ஜே, வாய்ஸ் ஆர்டிஸ்ட், இது போல சொல்லிக்கிட்டே போலாம். இவங்கள தான் இவங்க காதலிச்சிருக்காங்க. 2014 ஜூலை மாசம் இவங்களோட திருமணம் ரொம்பவே கோலாகலமா நடக்குது கொச்சியில. அதுவும் நடிகை பாவனாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. அவங்க இந்த திருமணத்துல வந்து ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இருந்து இவங்களுக்கு எல்லாத்தையுமே கைட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அப்போ வைரல் ஆச்சு. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம ஜனனி ஐயர், ரம்யா நம்பீசன், இது போல நிறைய நடிகைகளும் இவங்களுடைய திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. ரம்யா நம்பீசனுடைய ஒரு ஆல்பத்துல இவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய திருமண காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனா அது 1 வருஷத்துக்கு தான் இருந்திருக்கு. 2016 இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இப்படின்ட்டு இவங்களுடைய விவாகரத்து ஆயிடுச்சு, பிரிஞ்சு வாழ்றாங்க. இது போலலாம் அங்கங்க நியூஸஸ் ரூமர்ஸா பரவிட்டு இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கற வகையில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆமா, நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டோம், ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா ஒரு சில மனக்கசப்புகள் எங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்டுட்டே இருந்தது. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சு 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களே அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால அப்ப அந்த நியூஸ் மலையாள இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நியூஸா தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும். வெப்சைட்டா இருக்கட்டும், அங்க இருந்த நியூஸ் சேனலா இருக்கட்டும், எல்லாருமே இந்த நியூஸ பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தீபக் அவர்கள் துபாயில இன்ஜினியராவும் இருந்திருக்காரு. அங்க அவர் ஒர்க் பண்ணதுனால மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களும் அங்க போயிட்டாங்க. அதனால சினிமா கெரியரா இருக்கட்டும், மீடியா கெரியருக்கே ஒரு பிரேக் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நடிப்பாங்களா இல்லையான்றது திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியும்னு அப்பா அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அப்ப வரைக்கும் நடிக்காதவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க நடிக்க வந்திருக்காங்க. அது வரைக்கும் யார்கிட்டயும் இவங்க பேசாம கூட இருந்தாங்களாம். ரொம்ப லோன்லியாவே இருந்திருக்காங்க.
அந்த நேரத்துல இவங்களுடைய அப்பா அம்மா பிரதர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இருந்தாலும் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது வீட்லயே டிவி பாக்குறது, மூவிஸ் பாக்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்க ஒரு ஃபுட்டியாங்க, டாக் லவர். இவங்க வீட்டுல ஸ்கூபி அப்படின்ற ஒரு டாகும் இருக்கு. இவங்களுடைய 23வது வயசுல தான் இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. 24 முடியும் போது இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சோம். சோ சின்ன வயசுலயே ரொம்ப ரொம்ப சீக்கிரமா மேரேஜ் பண்ணி இண்டஸ்ட்ரியிலும் கலக்குனாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மேரேஜ் லைஃப் மூலமா அப்படியே டவுன் ஆனவங்க தான் திரும்பவும் மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய கேரக்டர் திரும்ப ஒரே மாதிரியான ரோல்ஸ் வந்ததுனால அங்க இவங்க போகாம அப்படியே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஆஃப்டர் மேரேஜ்னா அதுதான் சந்தானம் அவர்களுடைய தில்லுக்கு துட்டு 2ல மாயா அப்படின்ற ரோல். இது நடிக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததாம். சோ ஒரு வித்தியாசமான ரோல் அவங்களுக்கு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம சினிமானா என்ன, ஆக்டிங்ல இவங்க எப்படிலாம் அவங்கள க்ரூம் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு கிடைச்சதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில குரல், அஸ்த கர்மா, வார்ட் 126, டூடி இது போல படங்கள்ல அவங்க தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்படி தமிழ் படங்கள்ல வரிசைகள் எண்ணிக்கை அதிகமாக அப்படியே கலர்ஸ் டிவில தமிழ் சீரியலும் இன்ட்ரோ ஆகுறாங்க. ஒரு தேவதை மாதிரி அறிமுகமானாங்கட்டு அந்த சீரியல் ஹீரோவு கூட சொல்லியிருப்பாரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, லொல்லு சபா ஜீவா அவர்கள் தான் இவங்க கூட பேர் பண்ணிருப்பாரு. எங்க வீட்டு மீனாட்சி அப்படின்ற சீரியல்ல மீனாட்சி கேரக்டர் பண்ணிருப்பாங்க, டீச்சர் ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்க நாட்டாமை படம் பார்த்ததே இல்லையாம். ஆனா நாட்டாமையில வர அந்த டீச்சரை மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுமா, ரெஃபர்லாம் கூட பண்ணாங்களாம். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணும் போது யார்டா அவங்க அப்படின்ட்டு போட்டுலாம் காட்டினாங்களாம். அதனாலே இவங்களை சும்மா கிண்டல் பண்றதுக்கு நாட்டாமை டீச்சர் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அந்த சீரியல் மூலமா மீனாட்சின்ற கேரக்டர் மூலமா தமிழ் ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்ச இவங்க மக்கள் நாயகி அப்படின்ட்டு ஒரு டைட்டிலும் அந்த சீரியல் மூலமா இவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதை தொடர்ந்து ஜி தமிழ்ல ஜோக்கர் போக்கர் அப்படின்ற ஒரு ஷோல இவங்க ஒரு கண்டஸ்டன்டாவும் போயிருந்தாங்க. இத்தனை வருஷமா இவங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இருந்திருந்தாலும் இவங்க ஃபேமஸ் ஆக முக்கிய மூல காரணமா இருக்க போற சீரியல் விஜய் டிவில இப்போ ஒளிபரப்பாயிட்டு வர வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதுல திரவியம் கூட தான் பேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த பேருக்காகவும் இந்த சீரியலை பார்க்க போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில இந்த சீரியலை நீங்க இந்த பேருக்காக பாக்குறீங்கன்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.